அது சரியா ஜூன் 2, 2007 கான்சஸ், அமெரிக்கா. 18 வயதான கெல்சி ஸ்மித் ரொம்பவே சந்தோஷமா அவங்க அப்பா கிரெக் கிட்ட தான் ஷாப்பிங் போறதா சொல்லிட்டு சரியா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு அவங்களோட 1987 மாடல் பியூயிக் ரீகல் அப்படிங்கிற கார்ல வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி வீட்டை விட்டு கிளம்புனவங்க நேரா ஓவர்லேண்ட் பார்க்ல இருக்கிற டார்கெட் ஸ்டோருக்கு போறாங்க. எஸ்டிஐ மோஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரை பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இது ஒரு ஆல் இன் ஒன் ஸ்டோர். அதாவது ட்ரெஸ், எலக்ட்ரானிக்ஸ், க்ரோசரிஸ், கிஃப்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அங்க ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டோருக்கு போய் அந்த ஸ்டோருடைய பார்க்கிங் லாட்ல தன்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் அந்த ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்ச கெல்சி அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. பட் சொன்ன டைமுக்கு மேல ஆகியுமே கெல்சி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பயந்து போன கெல்சியோடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கண்டினியூஸா கால் பண்றாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இப்போ அடுத்ததா அவங்களுடைய 18 வயதான பாய் ஃப்ரெண்டான ஜானுக்கு கால் பண்ணி, கெல்சி அங்கதான் வந்தாளா, உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஜானோ, கெல்சி இன்னும் இங்க வரவே இல்லையே, நானும் அவளுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு கெல்சி ஷாப்பிங் போனதுக்கு காரணமே அன்னைக்கு அவங்களுடைய 6th month லவ் அனிவர்சரி. ஸோ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை அன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு மீட் பண்ணும்போது அவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச கெல்சி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோருக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அண்ட் அதிலிருந்து தான் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. ஸோ இப்போ கெல்சி வீட்டுக்கும் வரல, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணவும் போகல. அண்ட் கால் பண்ணாலும் எந்தவித பதிலுமே இல்லை. ஸோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு பயந்த கெல்சியோடைய பேரண்ட்ஸும் பாய் ஃப்ரெண்டும் உடனடியா அவங்க ஷாப்பிங் போன அந்த டார்கெட் ஸ்டோருக்கு போய் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வெளியில அப்படின்னு எங்க தேடியுமே அவங்களால கெல்சியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ சுத்தி இருக்கிற இடங்கள்ல தேட ஆரம்பிச்ச கெல்சியோடைய ஃபேமிலி சரியா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா கெல்சியோடைய காரை ஆப்போசிட்ல இருந்த இன்னொரு ஸ்டோருடைய பார்க்கிங் லாட்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த கடையில ஏதாவது வாங்க போயிருப்பாளோ அப்படின்னு அங்கேயும் தேடி பார்க்கறாங்க, காருக்குள்ளேயும் பார்க்கறாங்க. ஆனா கெல்சி எங்கேயுமே இல்ல. ஸோ கன்ஃபார்மா கெல்சிக்கு என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு பயந்த கெல்சியோடைய ஃபேமிலி உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்ப போலீஸ் கெல்சியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, டார்கெட் ஸ்டோர்ல பார்க் பண்ணியிருந்த அவங்களுடைய கார் எப்படி 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டோருடைய பார்க்கிங் லாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற 2007 வருடம் அமெரிக்கா முழுவதுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இதுக்காக ஒரு புதிய சட்டத்தையே உருவாக்குன ஒரு சென்சேஷனலான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த கெல்சி ஸ்மித் மாதிரி கேசஸ் உடைய இன்வெஸ்டிகேஷனை பார்த்தா ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா புரியும். எவ்ரி க்ளூ கெட் சால்வ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லாஜிக் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு சிசிடிவி டைமிங்ஸை மேட்ச் பண்றது, மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்றது, ஒரு ஸ்மால் டீடைலை கனெக்ட் பண்றது, இது எல்லாமே பேசிக்லி ஸ்டெம் திங்கிங். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்ஸ் ஸ்கில்ஸ் ஒர்க்கிங் டுகெதர். இந்த டைப் ஆஃப் ரீசனிங் ஸ்கில்ஸ் நம்மளுடைய கிட்ஸுக்கு இப்பவே டெவலப் ஆகணும். அண்ட் ஹானஸ்ட்லி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் இந்த வீடியோவை நான் பன்சு கூட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். இது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டரால உருவாக்கப்பட்ட ஒரு குளோபல் மேத் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். லாஸ்ட் டைமே நிறைய பேரண்ட்ஸ் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பன்சோ இந்த டைமும் சம்திங் எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக தராங்க. 5 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸை வச்சு ஃப்ரீயாவே 50 minutes ஒரு டெமோ கிளாஸை கொடுக்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஃபுல் பன்சு கோர்ஸ்ல உங்களுக்கு up to
25% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் US, UK, UAE, கனடா, மலேசியா அப்படின்னு 15க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எங்கிருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைங்க இதுல ஈஸியா ஜாயின் பண்ணலாம். நம்மளுடைய இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு STEM எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இன்ஜினியரிங், கோடிங், AI, ரிசர்ச் இது எல்லாமே மேத்தோடைய ஃபவுண்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய குழந்தைக்காக ஒரு 50 மினிட்ஸ் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல எல்லாருமே கேட்க வேண்டிய இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அட்வைஸை நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப கெல்சேவுடைய கார் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்த போலீஸ் கெல்சேவுடைய பர்ஸ், அவங்க வாங்கின பொருட்கள் அப்படின்னு இது எல்லாமே கார்லயே தான் இருக்கு அப்படிங்கிறதையும், பட் அவங்களுடைய போன் மற்றும் காருடைய கீ மட்டும் தான் அங்க இல்ல அப்படிங்கிறதையும் நோட் பண்றாங்க. ஸோ இப்ப எவிடன்ஸ் எதுவுமே டேம்பர் ஆயிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்தை செக்யூர் பண்ண போலீஸ் அந்த காருக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல ஹேர் மாதிரியான ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஃபாரன்சிக் டீமை வர சொல்லி செக் பண்றாங்க. இப்ப கெல்சேவுடைய மொபைல் அங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டிப்பா கெல்சே கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் கெல்சே அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் சர்வீஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி கெல்சேவுடைய மொபைல் கடைசியா எங்க ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படிங்கிற அந்த லொகேஷன் டீடைல்ஸை கேக்குறாங்க. ஆனா பிரைவசி காரணமா இந்த மாதிரியான சென்சிட்டிவ் டீடைல்ஸை கோர்ட் ஆர்டர் இல்லாம நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதால வேற எதுவுமே பண்ண முடியாத போலீஸ் அடுத்ததா கெல்சே கடைசியா பார்க்கப்பட்ட அந்த டார்கெட் ஸ்டோருக்கு போறாங்க. அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சுட்டு அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி செக் பண்ணதுல போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதாவது கெல்சே அந்த ஸ்டோருடைய பார்க்கிங் லாட்டுக்கு வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடியே அங்க ஒரு 1970 மாடல் செவர்லெட் கார் ஒன்று வந்திருக்கு. பட் அந்த கார்ல இருந்து யாருமே இறங்கி வெளியே வரல. பட் அதுக்கப்புறமா அதுல இருந்து சில நிமிடங்கள் கழிச்சு கெல்சே அங்க வந்து அவங்களுடைய காரை பார்க் பண்ணிட்டு அந்த ஸ்டோருக்குள்ள என்ட்ரான அடுத்த 30வது செகண்ட் ஒயிட் ஷர்ட் மற்றும் டார்க் ஷார்ட்ஸ் போட்டிருந்த 20 to 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த செவர்லெட் கார்ல இருந்து இறங்கி அந்த ஸ்டோருக்குள்ள என்டர் ஆகுறாரு. இத பார்த்த போலீஸ் அந்த நபர் மேல சந்தேகப்பட்டு இப்ப கெல்சே எந்தெந்த ரோக்கெல்லாம் போனாங்களோ, எங்கெல்லாம் போய் திங்ஸ் வாங்கினாங்களோ அந்த ரோல் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கெஸ் பண்ண மாதிரியே அந்த நபரும் கெல்சே எங்கெல்லாம் போனாங்களோ பின்னாடியே இவனுமே போயிருக்கான். பட் எந்த ஒரு இடத்துலயுமே அந்த நபர் கெல்சே கிட்ட பேசவோ இல்ல நெருங்கவோ ட்ரை பண்ணல. பாக்குறதுக்கு ஏதோ வேவு பார்க்க வந்த போலீஸ் மாதிரி மறைஞ்சு நின்னு வெச்ச கண்ணு வாங்காம கெல்சேவை பார்த்துட்டே இருந்திருக்கான். அண்ட் ஒன்ஸ் கெல்சே கேஷ் கவுண்டர் கிட்ட பில் போடுறதுக்கு வந்த உடனே வேகமா ஸ்டோரை விட்டு வெளியில வந்தவன் ஸ்ட்ரெயிட்டா போய் அவனுடைய கார்ல இருந்து எதையோ எடுத்து அவனுடைய கையில வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அங்கேயே வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இப்ப பில்லிங்க முடிச்சிட்டு வெளியே வந்த கெல்சே பார்க்கிங்ல இருக்கிறவங்களுடைய காரை எடுக்கிறதுக்காக காருடைய பக்கத்துல போறாங்க. அப்ப கையில ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு கெல்சேவை மிரட்டுனவன் அவங்களுடைய கார்லயே அவங்கள ஏற சொல்லி துப்பாக்கி முனையில அவங்கள கடத்திட்டு போயிருக்கான். அண்ட் அதிலிருந்து சரியா 4 மணி நேரம் கழிச்சு அந்த டார்கெட் ஸ்டோருக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு ஸ்டோர்ல கெல்சேவுடைய கார் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அதே ஒயிட் ஷர்ட் மற்றும் டார்க் ஷார்ட்ஸ் போட்டிருந்த அந்த நபர் கெல்சேவுடைய காரை அந்த பார்க்கிங் லாட்ல கொண்டு வந்து பார்க் பண்றது ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் இந்த முறை அவன் மட்டும்தான் அந்த கார்ல இருந்திருக்கான், கெல்சே இல்ல. அப்படி அந்த காரை பார்க் பண்ணிட்டு அந்த கார்ல இருந்து இறங்குனவன் ரோட நோக்கி ஓடுறது அங்க இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இது எல்லாத்தையுமே சிசிடிவில பார்த்த போலீஸ் மேபி கெல்சே கூட அந்த நபருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால அந்த நபர் பிளான் பண்ணி இப்படி கடத்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க.
ஸோ இப்போ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இம்மீடியட்டா அந்த நபர் மற்றும் அவனுடைய கார் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து பப்ளிக் கிட்ட இருந்து அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் காணாம போனது ஒரு 18 வயசு பொண்ணு அப்படிங்கறதால பப்ளிக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த நபரை பத்தி பல டிப்ஸ்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுல இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான லீடுமே கிடைக்கல. ஸோ இப்படி கேஸில் இருந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போயிட்டு இருந்த நிலைமையில தான் கெல்சேவுடைய காரை செக் பண்ண ஃபாரன்சிக் டீம் அதுல ஒரு அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் எஸ்டிஐ சஸ்பெக்ட் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதானே அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் பண்ணி அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க தான் சஸ்பெக்ட் இன்னும் யாரு அப்படின்னே தெரியலையே. அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச போலீஸ் கெல்சேவை எங்க தேடுறது அப்படின்னு தெரியாம இரவு பகலா எல்லா இடத்துலயுமே கண்மூடித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் கெல்சே காணாம போய் சரியா 4 நாட்களுக்கு அப்புறமா, அதாவது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் கிடைச்சு கெல்சே யூஸ் பண்ற அந்த சிம்முடைய கம்பெனி, அதாவது வெரிசான் வயர்லெஸ் அப்படிங்கிற கம்பெனி போலீஸ்க்கு கெல்சேவுடைய கடைசி மொபைல் லொகேஷனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா கெல்சே காணாம போன அன்னைக்கு போலீஸ் அந்த கம்பெனி கிட்ட கெல்சேவுடைய மொபைல் லொகேஷன் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு கோர்ட் ஆர்டர் வேணும், கஸ்டமருடைய பிரைவசி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி லொகேஷன் டீடைல்ஸை கொடுக்கறதுக்கே 4 நாட்கள் டிலே பண்ணிட்டாங்க. நினைச்சு பாருங்க எஸ்டிஏ, அந்த 4 நாட்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இப்ப கஷ்டப்பட்டு கோர்ட் ஆர்டர் கிடைச்சு லொகேஷன் டீடைல்ஸை வாங்கிட்டு கடைசியா சிக்னல் வந்த அந்த மொபைல் டவரை டார்கெட் பண்ணி அங்கிருந்து வடக்கு பக்கமா 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா ஒரு 45 நிமிடங்களுக்கு அப்புறமா மதியம் 1:30 மணிக்கு கெல்சே கடத்தப்பட்ட இடத்துல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற லாங் வியூ அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில கெல்சே கண்டுபிடிக்கப்படுறாங்க. அண்ட் எஸ் எஸ்டிஐ, உங்களுக்கே தெரியும் அவங்க உயிரோட கண்டுபிடிக்கப்படல, பிணமா தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்களுடைய கழுத்துல பெல்ட் சுற்றப்பட்டு கொடூரமான நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஆல்சோ அவங்களுடைய உடம்புக்கு பக்கத்திலேயே அவங்க கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் ரத்தக்கரை படிஞ்சு கீழே கடந்திருக்கு. இப்ப கெல்சேவுடைய உடலை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறதையும், ஆனா அப்படி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி பிசிக்கலி அபியூஸ் பண்ணப்பட்டு பயங்கரமான டார்ச்சரை அனுபவிச்சு இறந்திருக்காங்க அப்படிங்கறதையும் டாக்டர்ஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றாங்க. இப்ப என்னதான் போலீஸ் கெல்சேவுடைய உடலை கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னுமே கெல்சேவை இப்படி கடத்தினது யாரு, கொலை பண்ணது யாரு, எதனால கெல்சேவை கடத்திட்டு போய் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணா அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப கில்லரை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு திணற ஆரம்பிச்ச போலீஸ்க்கு இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு முக்கியமான லீட் ஒன்னு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த கில்லர் மற்றும் அவனுடைய கார் இருக்கிற ஒரு வீடியோவை போலீஸ் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, அப்படி அதை பார்த்த ஒரு லேடி அந்த வீடியோல இருக்கிற நபர் அவங்களுடைய நெய்பர் மாதிரியே தெரியுது அப்படின்னும், ஆனா அவருமே டிவியில காமிச்ச அதே கார் தான் வச்சிருக்காரு அப்படின்னும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. என்னதான் அவங்க சந்தேகத்தோட சொல்லியிருந்தாலுமே அந்த கில்லரை பத்தி போலீஸ்க்கு கிடைச்ச முதல் யூஸ்ஃபுல்லான லீட் இதுதான். சோ அந்த லேடி சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த நபருடைய வீட்டுக்கு போன போலீஸ் அங்கிருந்த 26 வயதான எட்வின் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா போலீஸ் அங்க போனப்ப எட்வின் அவருடைய மனைவி மற்றும் 4 வயசு குழந்தையோட அவசரமா வெளியூருக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காரு. பட் அப்பதான் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன எட்வின் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு கேள்விகளால அவனை தொலைச்சு எடுக்க ஆரம்பிச்சதும், நாளைக்கு டார்கெட் ஸ்டோருக்கு வந்தது உண்மைதான், ஆனா நான் கெல்சேவை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். பட் அவன் சொல்றத கொஞ்சம் கூட நம்பாத போலீஸ் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து கெல்சேவுடைய கார்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அது 100% மேட்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் போட்டிருந்த அவனுடைய ட்ரெஸ்ஸை அந்த வீட்டில இருந்து ரெக்கவர் பண்ண போலீஸ் அதுல கெல்சேவுடைய டிஎன்ஏ இருக்கிறதையும் அவனுடைய ஷூல கெல்சேவுடைய பிளட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இத்தனை எவிடன்ஸ்க்கு அப்புறமா இப்ப சொல்லு, எதுக்காக கொலை பண்ண, என்ன காரணம் அப்படின்னு கொலைக்கான மோட்டிவ் பத்தி விசாரிக்கும் போதுதான் இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்க அப்படின்னு போலீஸ அதிர்ச்சி அடைய வச்ச கொலைக்கான காரணமா இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த விஷயங்கள் இதுதான்.
26 வயதான எட்வினுக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா கிடையாது. சோ ஸ்டேட் கஸ்டடியில எந்த ஒரு பாசமும் அரவணைப்புமே இல்லாம வளர ஆரம்பிச்ச எட்வின் கூட இருக்கிற பசங்க கூட சண்டை போடுறது, எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுறது அப்படின்னு ரொம்பவே அக்ரஸிவான ஒரு பர்சனா மாற ஆரம்பிச்சிருக்கான். பட் சின்ன பையன் தானே, வளர வளர சரியாயிருவான் அப்படின்னு நினைச்ச அங்க இருக்கிறவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுருக்காங்க. அண்ட் இந்த நிலைமையில தான் அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஒண்ணு அவனை வாண்டடா வந்து அங்கிருந்து தத்தெடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இவனை தத்தெடுத்து கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன பொண்ணையே கத்திய வச்சு குத்த ட்ரை பண்ணிருக்கான். இப்படி அவனுடைய ஆக்ரோஷத்தை பார்த்த அந்த ஃபேமிலி பயந்து போய் மறுபடியுமே அவனை அதே ஸ்டேட் கஸ்டடிக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டைம்ல அவனுடைய வயசு ஜஸ்ட் 15 தான். அதுக்கப்புறமும் அடங்காத எட்வின் ஒரு முறை அவனுக்கும் இன்னொரு பையனுக்கும் சண்டை வரும் பொழுது பேஸ்பால் பேட்டை வச்சு அந்த பையனை தலையிலேயே அடிச்சிருக்கான். இதனால சில நாட்கள் ஜூவினல் ஹோம்ல இருந்த அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் குழந்தை அப்படின்னு அமைதியா தான் வாழ ஆரம்பிச்சிருக்கான். பட் அவனுக்குள்ள இருந்த அந்த மிருகத்தை அவனால ரொம்ப நாள் பூட்டி வைக்க முடியல. ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக டார்கெட் ஸ்டோருக்கு போன எட்வின் அங்க 18 வயதான கெல்சேவை பார்த்த உடனே அவனுடைய மனசுல ஒரு சபலம் ஏற்பட ஆரம்பிக்குது. அண்ட் கெல்சேவும் அங்க தனியா இருந்ததால அவங்க இவனுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டா தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல, கெல்சேவை கடத்தி பிசிக்கல் அபியூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமா அவன் சொன்னது என்ன தெரியுமா, நான் கார்ல சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தேன், அப்ப கெல்சே அவளுடைய கார்ல இருந்து இறங்கினா, அப்படி இறங்கும் பொழுது அவளுடைய காலை நான் பார்த்தேன், அவளுடைய கால் ரொம்பவே அழகா இருந்துச்சு, அந்த செகண்டே அவளை கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா பணம், ஸ்டேட்டஸ், அஃபையர், முன்பகை அப்படின்னு இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால பல கொலைகள் நடந்திருக்கிறத நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். ஆனா ஒரு பெண் ஈஸியான டார்கெட்டா தெரிஞ்சா அவளுடைய கால் நல்லா இருந்துச்சு, அதனால அவளை கடத்தி கொலை பண்ண அப்படின்னு சொல்றது ஒரு மிருகத்தனத்துடைய உச்சகட்டம். ஆக்சுவலா அன்னைக்கு பார்க்கிங் லாட்ல இருந்து துப்பாக்கி முனையில கெல்சேவை கடத்திட்டு போனவன் அங்கிருந்து தூரமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கான். அதுல பயந்து போன கெல்சே தன்னை விட்டுட சொல்லி அவங்கிட்ட எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காதவன் ஒரு மிருகம் மாதிரி வேட்டையாடி இருக்கான். அண்ட் ஒன்ஸ் அவனுடைய ஆசை எல்லாமே தீர்ந்த உடனே எங்க அவளை உயிரோட விட்டா தன்னை போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துருவாளோ அப்படிங்கிற பயத்துல அங்க எழுந்திருக்க கூட முடியாத நிலைமையில கடந்த கெல்சேவுடைய பெல்ட்டை எடுத்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல மூச்சு விட முடியாம தவிச்ச கெல்சே கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாவ அவங்களுடைய உடலை அங்கேயே விட்டுட்டு அவங்களுடைய காரை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த டார்கெட் ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி டார்கெட் ஸ்டோருக்கு போய் அவனுடைய காரை எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ இப்போ இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண போலீஸ் அதை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியுமே தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்ட எட்வின் கெல்சேவுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கான். இதுக்கப்புறமா செப்டம்பர் 16ஆம் தேதி கெல்சேவை கடத்தி பிசிக்கல் அபியூஸ் பண்ணி கொடூரமா கொலை பண்ண குற்றத்திற்காக எட்வின்க்கு பரோல் இல்லாத லைஃப் சென்டென்ஸை தீர்ப்பா கொடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த கேஸை மூல காரணமா வச்சு ஒரு புது லாவையே கோர்ட் கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல கெல்சேவை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே கெல்சேவுடைய லொகேஷன் கிடைக்காததுதான். மொபைல் சிம் கம்பெனி லொகேஷனை கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. நீங்க கூட நான் அதை சொல்லும் பொழுது யோசிச்சிருக்கலாம், சப்போஸ் கெல்சேவுடைய லொகேஷனை போலீஸ் கேட்ட உடனே அந்த கம்பெனி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா போலீஸ் வேகமா செயல்பட்டு கெல்சே காணாம போன அன்னைக்கு அவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அந்த போன் கம்பெனி கெல்சே காணாம போய் 4 நாட்களுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய லொகேஷனை கொடுத்திருக்காங்க. அண்ட் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் கேசஸ்ல ஒருத்தங்க காணாம போன முதல் சில மணி நேரங்கள் தான் கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா செயல்பட்டு அவங்களை ட்ராக் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே நடக்காம உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். சில நேரத்துல ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் கூட கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் அதுல சரியா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல உயிரோட கண்டுபிடிக்கிறதுமே கஷ்டமாயிரும். இந்த கேஸ்ல 4 நாள் அப்படிங்கிறது
ரொம்பவே அதிகம். அந்த டைம்ல டிலே ஆகுற ஒவ்வொரு செகண்டும் விக்டிம்க்கு என்ன வேணாலுமே நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல போலீஸ் விக்டிமுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சாலோ இல்ல விக்டிம் ரீசெண்டா 911க்கு கால் பண்ணியிருந்தாலோ போன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இம்மீடியட்டா விக்டிமுடைய லொகேஷனை போலீஸ்க்கு எந்தவித கோர்ட் ஆர்டருமே இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸுக்கு அப்புறமா தான் கோர்ட் ஒரு புது லாவையே பாஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்படி ஒரு லா பாஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் போலீஸ் இதை யூஸ் பண்ணி கரெக்டான டைம்ல பல பேருடைய உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க சொல்லியே ஆகணும். பட் இந்த சட்டத்துக்கு பின்னாடி 18 வயசு கெல்சேவுடைய உயிர் தியாகம் இருக்கு. சரியான நேரத்துல லொகேஷன் கிடைச்சிருந்தா மேபி அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு தாமதத்துக்காக அவங்களுடைய உயிரை கொடுத்து பல பேருடைய உயிரை காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. சோ கெல்சேவுடைய நினைவா அமெரிக்காவுடைய கான்சஸ் மாகாணத்துல இந்த சட்டத்தை கெல்சேஸ் லா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு கத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. நான் பல கேஸ்ல சொல்லியிருக்கேன், மக்கள் திரும்ப திரும்ப பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பே இதுதான். நெவர் எவர் கோ டு த செகண்ட் லொகேஷன். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த டார்கெட் பார்க்கிங் லாட்ல கெல்சேவை மிரட்டும் போது அங்க சுத்தியுமே மக்கள் இருந்திருப்பாங்க. அது ஒரு பப்ளிக் பிளேஸ். ஆனா அந்த கன்னுக்கு பயந்து கெல்சே அந்த கில்லர் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டு அவன் கூட கார்ல ஏறி போனது அப்படிங்கிறது என்ன கேட்டா அந்த இடத்துலயே அவங்க பாதி இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கில்லர் உங்களை அவனுடைய இடத்துக்கோ இல்ல ஆள் நடமாட்டமே இல்லாத இன்னொரு இடத்துக்கோ கூட்டிட்டு போகும்போது ஆக்சுவலா அவன் உங்களை கடத்த ட்ரை பண்ணும் பொழுது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தானோ அதை விட 1000 மடங்கு ஸ்ட்ராங்கானவனா மாறிடுவான். பிகாஸ் அது அவனுடைய இடம். அந்த இடத்துல உங்களுக்கு உதவி பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஆத்மா கூட இருக்காது. சோ அவன் அங்க ஒரு மிருகமா மாறி அவனுடைய மனசுல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்க மேல ஏவி விடுவான். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய சாவு அந்த செகண்ட் லொகேஷன்ல ரொம்பவே கொடூரமா தான் இருக்கும். பட் நீங்க அந்த பார்க்கிங் லாட்லயே சத்தம் போட்டு அந்த கில்லரை எதிர்த்து சண்டை போட ட்ரை பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். ஒன்னு நீங்க கொல்லப்படலாம், இல்லனா நீங்க தப்பிச்சிடலாம். அண்ட் அந்த இடத்துல நீங்க தப்பிக்கிற சதவீதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். கண்டிப்பா நீங்க ஹை சான்சஸ்ல தப்பிக்கலாம். ஏன்னா கில்லர் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உங்களை கொலை பண்றதுக்கோ இல்ல உங்களை டார்ச்சர் பண்றதுக்கோ ரொம்பவே பயப்படுவான். அங்க இருக்கிற மக்கள் பாத்துருவாங்க, போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு பயந்து ஓடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்ஸ் அவன் சொன்னதை கேட்டு அவன் சொன்ன இடத்துக்கு அவனுடைய இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் 2 பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க கொல்லப்படலாம் இல்ல தப்பிக்கலாம். பட் நீங்க உயிரோட தப்பிக்கிற பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 0 அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கில்லர் எங்க மிரட்டினாலும் சரி, இந்த இடத்துலயே கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினாலும் சரி, கண்டிப்பா அவனுடைய இடத்துக்கு மட்டும் போகாதீங்க, அவன் சொல்றதை மட்டும் கேட்காதீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஃபைட் ஆர் ஃபிளைட். இந்த 2ல ஒண்ணு தான் நீங்க பண்ணணும். இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு தெரிஞ்ச நம்மளுடைய SDI கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இப்போ வரைக்கும் நீங்க வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய அந்த ஒரு சின்ன லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.